ஹலோ கைஸ், நான் உங்கள் கேமிங் வித் ஹரிஷ் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ் ரேங்க்கில் லாஸ்ட் ஸ்டாரில் இருக்கேன், டைமண்ட் 4ல். இந்த ஸ்டார் மட்டும் ப்ளஸ் ஆச்சுன்னா நான் ஹீரோய்க்கு போயிடுவேன். சரி, அதை ஒரு மேட்சாக எடுத்து போடுவோமே அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். ஏன்டா உனக்கு வேறு கண்டென்ட்டே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, கண்டென்ட் இல்லை மக்களே, என்ன பண்ணுறது. இது அதேமாதிரி ஸ்கூல் வேறு திறக்கப்படுது. அடுத்து நம்ம வீடியோ போடுறதுக்கெலாம் ரொம்ப டவுட்டு தான். வீடியோ எப்போயாவது ஒரு வாட்டி தான் வரும், ஷார்ட்ஸும் வராது அவ்வளோ சீக்கிரமாக. அதனால தான் சரி, நம்ம இருக்கிற ஸ்கூல் லீவில் இருக்கிற வரைக்கும் நல்லா வீடியோவை போட்டு தாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். சரி, ஓகே. இப்போ வந்து நான் யார் கூட வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் கூட தான் வந்திருக்கேன். அந்த மிஸ்டர் டெட் ஃபிஷஸ் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் எங்கள் அண்ணன் தான். சரி, ஓகே. என்னடா பாட்டு மாதிரி இருக்குது உன் கேரக்டரு, உன் ட்ரெஸ்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ரெட் டெவில்னு ஒரு ஐடி வச்சுருந்தோம். அந்த ஐடி நக்கிட்டு போயிடுச்சு. அதனால் இது புது ஐடி சாத்ரு கோஜோன்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இந்த ஐடியில் இப்படி தான் இருக்கும், கவலைப்படாதீங்க. வெறும் 2 சீசன் தான் ஹீரோய்க்கு போயிருக்கேன் சிஎஸில். போன சீசன் தான் ஆரம்பித்தேன். போன சீசனும் ஹீரோய்க்கு போயிட்டேன், இந்த சீசனும் ஹீரோய்க்கு போயிட்டேன். சரி கைஸ், ஒரு ஏன்டாடி என் டீம்மேட்ஸ் கஷ்டப்பட்டு அடி பண்ணுங்க, நீங்கள் உட்காந்து ரிவ்யூ போடுறீங்க. நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போனோம்னா கொண்டுருவானுங்க, அவனுங்க மெடிக்கெட்டை போட்டு போவோம். சரி மக்களே, நம்ம வாட்டுக்கு வள கொலன்னு பேசிகிட்டே இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேட்டக்காரன் சரி, அப்படியே நம்ம டீம்மேட் ஒருத்தன் செத்து கிடந்தான், அவனுக்கு ஒரு ரிவ்யூவை போட்டு விடுவோம். வேலை போட்டாச்சு. ஆனால் இன்னொருத்தன் நம்ம டீம் எடுத்து செத்துருக்கான். அது எங்கள் அண்ணன் தான் செத்துருக்கான். சரி, நம்ம கிலோ ஒருத்தன் ஓட்டிட்டு வச்சுருக்கான். இல்லை, ஏமலே இப்படி பண்ணுறேன். இந்த கிளியர் நான் தான் எடுக்கணும். அவ்வளோதான், நான் தான் எடுத்தேன். ஓகே, அமௌண்ட் போட வேணாம், ஏன்னா என்கிட்ட அமௌண்ட் இல்லை. சரி கைஸ், ஆளுக்கு ஒரு கில் பண்ணியிருக்கோம் மேட்ச்சு. என்ன திடீர்னு பக் ஆகுது. சரி, ஓகே, ஆளுக்கு ஒரு கில்லு பண்ணியிருக்கோம். அப்புறம் அதுக்கடுத்து போயிட்டு இருந்தேன். மொதல் மேட்ச் நம்ம தான் விக்ட்ரி. யார்றான் கோமாளி, அவன் வாட்டுக்கு வர்றான். என்கிட்ட வேறு எந்த லாங் ரேஞ்சு கன்று இல்லைங்கிறதுனால இதை வச்சு அடிச்சிட்ருக்கீங்க. எங்கள் அண்ணங்கிட்ட தான் ஸ்டெப் சவுண்டு கேட்குது போல். மேலே அந்த இது காட்டுது. நம்மளும் போய் ஒரு பேக்கப் தருவோமே. அதை எட்டி பார்க்குறான் பார்த்தீங்களா, ஓடுறான், வீட்டுக்கு போகிறான். ஒரு நாக்கு சூப்பரு. ஊக்காங்க போட்டு ஊக்காங்க உடச்சிட்டாடா பாட்டு. இப்போ எப்படா கிலோ வந்துச்சு போட. என்னடா எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களாடா பாட்டுங்களா, வாங்கிக்கடா. ஒரு வழியாக எல்லாத்தையும் ஒன்றாச்சு. நான் இப்போ எத்தனை கிலோ பண்ணேன்? 3 கிலோ பண்ணியிருக்கேன். அப்போனா 2 தான் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே. சரி, இப்போ அடுத்த மேட்ச் ஆரம்பிச்சிருச்சு. சாரி, அடுத்த ரவுண்டு. நாங்கள்லாம் போயிட்டுருக்கோம். எல்லாம் நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்கோம். லெவல் 3 வெஸ்ட்டு, லெவல் 2 ஹெல்மெட்டுன்ட்டு. நான் லெவல் 3 ஹெல்மெட்டு போட்டிருக்கேன். சரி, ஓகே. ஆனால் எட்டி பார்த்தோன்னா நல்லா தலையிலே அடிக்கலாம். அந்த ஒருத்தன் எட்டி பார்க்கலாம், சாப்பிடா. யாரா நீ கோமாளி பின்னாடி வர? அப்பா ஒரு இவனுக்கு ஒரு ஹெட் ஷாட்டை போட்டு விட்டாச்சு. சரி, இங்கிட்ட ஒருத்தன் எட்டி பார்த்தா, அவனுக்கு ஒரு இது அவனையும் கீழே வச்சாச்சு. அங்கிட்டு மேலே ஒருத்தன் இருக்கான். சரி, சைடில் ஒருத்தர் அடிக்கிறான், நம்ம சைடு போவோம். கில்லை கன்ஃபார்ம் பண்ணிடுவோம்ப்பா. அவங்க வாட்டுக்கு வந்து ரிவ்யூ போட்டுற போகிறாங்க. நம்மளுக்குலாம் கில்லு தான்ப்பா முக்கியம். சரி, கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணி விட்டாச்சு. ஜோன் வந்துருச்சு, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. நான் மட்டும் கில்லை கன்ஃபார்ம் பண்ணாமல் போயிருந்தேன்னா ஜோனில் செத்துருப்பேன். சரி, இப்போ வந்து டீம் வச்சு அந்த லாஸ்ட்டாக இருந்தவனையும் கொண்டானுங்க. பேசாமல் இந்த மேட்ச் நம்ம முட்டைக்கு 4 ஜெயிச்சிடலாம். ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. நான் 5 கில் பண்ணியிருக்கேன். இடத்துல இருக்கேன் நம்ம டீம்லேயே. காளான் எல்லாம் வாங்கிக்கலாம். சரி, நம்ம எல்லாம் வாங்கியாச்சு. நம்ம வெஸ்ட் அவனை கிழிச்சு விட்ருக்கோம், அதையும் சரி பண்ணியாச்சு ரிப்பேர்கிட்ட வச்சு. சரி, இப்போ போகிறோம், கலக்குறோம். ஓகே, அந்த டீமில் இது ஹையஸ்ட் கில்லே வெறும் 1 கில் தான். அப்போ புரியுதா நாங்கள் எவ்வளோ ப்ரோ பிளேயர்னு. ஆஹா, லாங் ரேஞ்சு கன்று வாங்கலையா? வெறும் கிங்ஃபிஷர் தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறது லாங் ரேஞ்சு கன்று. சரி, இந்த ஸ்மோக் சும்மா தானே இருக்குது, போட்டுவிடுவோம். போச்சு, எங்கள் அண்ணன் செத்துட்டான். டீம்மேட்ஸ்கிட்ட சாரி எனிமீஸ்கிட்ட. என்னடா இது வாய் வேற ரோலிங் ஆகுது. போடு, டீம்மேட் ஒருத்தன் அடிச்சிட்டான். இல்லை கன்ஃபார்ம் பண்ணுறா டீம்மேட் பார்த்து. இந்த ஒருத்தன் எட்டி பார்க்குறான் பாருங்க, அவனை போட்டு போடு. சாப்பிடாடி. என்னடா அது ஆங்குலாக கிடைக்க மாட்டேங்குது. பின்னாடி இருந்து அடிச்சு தொலைறீங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? டிமிட்ரி வேற போட்டானுங்க. நான் அடித்த கில்லெல்லாம் வேற ரிவே பண்ணிடுமே. டி வாங்கலாடி, யாரும் அவனை போடுவானா? நீ போடுறாடி, பின்னாடி பாடுறாடி. அப்பா ஒரு வழியாக போட்டானுங்க. முட்டைக்கு 4 ஜெயிச்சிட்டோம். ஓகே, இப்போ பாருங்கள் நான் ஹீரோக்கு போகிற மூமெண்ட்டை பாருங்கள் கைஸ். எவன்டா கூச்சு வர்றது? நான் தான்டா ஃபஸ்ட் இடத்துல இருந்தேன். சரி, அதை நம்ம கண்டுக்க வேணாம்.
டான் 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 டான். மியூசிக் போட தெரியாது கைஸ், அதான் நானே போடுறேன். டான் 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 டான். நான் ஒன்றும் பெரிய எடிட்டர் இல்லை கைஸ், அதான் எனக்கு மியூசிக் போட தெரியாது. சரி, இதோட 2 சீசன் தான் போயிருக்கோம். ஒரு வழியாக போனோமே, அதே பெரிய விஷயம். கில்டு வார் சீசன் 3 எவன்டா கில்டு வாரில் ஆடுவோம். சரி கைஸ், அடுத்து பார்க்கலாம். பாய் கைஸ்.